வேலை தானே பேசிட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி தூக்கிட்டு வந்தீங்க? அவங்க புருஷன் போட்டு 1 hour வந்தோம். ஆனால் அவ்வளோ நல்லாவும் இல்லை. ஹாப்பி மூமெண்ட் அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். நீ அந்த குழந்தைகிட்டே ஒட்டிப்பியா? ஆமா, இதோட நான் அவங்கள தான் பார்ப்பேன். இல்லை கொன்றுவேன். இங்க நான் இருக்கேன் உனக்கு. இல்லைன்னா பார்க்கணும், அதை இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்களா, உங்கள் வேலையெல்லாம் உங்களுக்கு பண்ணிக்க தெரியும். ஐயோ இந்த அத்தைங்கெல்லாம் பிரச்சனை போல இருக்கு. ஏன்? சித்திங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் பசங்கன்னு. எங்க அத்தை அதுக்கு மேலே இருக்கியே. என்ன இப்போ இது எவ்வளோ வருஷம் ட்ரீமு? அந்த ட்ரீம் பத்தி எல்லாம் பேச வேண்டியிருக்கு. நம்ம பேசுவோமா? நான் போய் தூங்குறேன். கொன்றுவேன். நான் அண்ணி கூட இருக்கணும். அதான் பகல் எல்லாம் இருந்துக்கும், அவ்வளோதான். நைட் இழுத்துட்டு வந்துடும் பார்த்துக்கும். அதுக்கு மேலாம் தள்ளி வைக்க முடியாது. எனக்கு இல்லை தூக்கமே வராது, நான் சொல்லிட்டேன். இப்போ நான் முக்கியமே இல்லை, என் மேலே பாசன்றதெல்லாம் போய் பிளாக்மெயில் பண்ணிடுங்க. ஓ வா, தேங்க்யூ. பாவி மகளே, எனக்கு இவ்வளோதான் புருஷன் பேசும். என்ன போக சொன்னீங்களே? அதுக்கு மேலே எனக்கு லக்கேஜ் பேக் பண்ணி கொடுத்துட்டு போ. லக்கேஜா? எதுக்கு? நான் போய் ஆஃபீஸில் தூங்கிக்கிறேன். அவ்வளோ வேலையா? இந்த ரூமில் என்னால் தனியாக தூங்க முடியாது, நான் போய் ஆஃபீஸில் தூங்கிக்கிறேன். வேண்டாதவன் ஆயிடுச்சு இல்லை? இருக்கலாம். வேண்டாம், சலிச்சுக்கிட்டு யாரும் எங்க கூட ஒன்று இருக்க வேண்டாம். நான் சாரி சொல்கிறேன்ல. வேண்டாம், சாரி பூரி குப்பை தொட்டிலா. சரி, இப்போ சாரி 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 சாரி. அது முக்கியம். இப்போ நீங்கள் முக்கியம்லாம் யார் சொன்னா? ஒன்றும் அப்படி தெரியலையே. நீங்கள் தான் போதுமா? வேணா இறக்கி விடுங்க. சரி இறக்கி விடுறேன், வா. உட்காந்துட்டீங்க போதுமா? போதும் போதும், சொல்லுங்க. கிட்ட வந்து சொல்லுங்கன்னு கேட்டா வேண்டாம். ப்ளீஸ் 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 வேண்டாமே. ஒன்று போட்டோனா அவனும் பேசாம இருக்க முடியாது. ஆட்டம் சார், இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு ஊரில் உட்கார வைக்கிறதாவும். எனக்கு வேற மாதிரி இருக்கதான் ஆசை. போத்தனா திட்டுவியே. இப்படி இருக்கலாம். இது ஓகே தானே? அதுக்கு இது ஓகே. நீங்க தள்ளுவீங்க. எவ்வளோ நாள் என் பொறுமையை சோதிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். சா பண்ணி கட்டவா? வேண்டாம், ஒரு மார்க்கமாக வித்தீங்க. என்ன கதை உங்க கதை? இந்த கேஜில் உங்கள் அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டு ஏன் ட்ரெஸ் மாற்ற விடலாம்? இப்படியே ஓகே தான். ஓகே தான். அந்த ஓகே இல்லை, சம்மதம் அந்த ஓகே. ஓ சரி, புருஷன் கிட்ட சொல்ல வேண்டியது புருஷன் கிட்ட சொல்லும், அடுத்த கிட்ட சொல்றது என்ன கதை? கதை புரியலையே. உங்களுக்கு ரெட்ட புள்ள பெற்றுக்க ஆசை. அது வந்து கேட்காதீங்க. சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இது நீ என்கிட்ட பேச வேண்டிய விஷயம், புரியுதா? பதில் பேசு. யார் உனக்கு? திரும்ப இந்த கேள்வி சொல்லுங்க, என்ன பதில் சொல்லணும்? உனக்கு ரெட்ட புள்ள பெற்றுக்க தான் ஆசை. எதுக்கு அஸ்கி வயசு போகுது? ஆமா. ஏன் ஒன்று பெற்றுட்டு அப்புறம் பெற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை? அப்படியா இருந்தால் லேட் ஆகிடும்ல, அதான் லேட் ஆகும். ஆமாம், அட்லீஸ்ட் ஒரு 4 years கேப் இருக்கணும், இல்லை 3 years கேப் இருக்கணும்ல, அதுக்கு சொன்னேன். ஃபிசிக்கலுக்கும் மென்டலுக்கும் ஒரு கேர்ளுக்கு அந்த கேப் தேவையில்ல. அதனால் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே கிடைக்குது, அதனால் சொன்னேன். பார்த்துட்டு அந்த பிரச்சனை இல்லைல்ல. 4 years கேப்னா அப்போ அண்ணன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஃபர்ஸ்டே பொண்ணு பிறந்துட்டு அப்புறம் பையன் பிறந்துச்சுன்னா அதுக்கு தான் வித்தியாசப்பட்டேன். கேடி 2 பேருக்கும் பையன் பிறந்தா, உனக்கு ஒரே ஒரு பொண்ணு பிறந்தா, யாருக்கு கொடுப்ப? நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க. பதில்மா பதில். இன்னொரு பொண்ணை பெற்றுக்கிட்டு ஆளுக்கு ஒருத்தர் கொடுப்பேன். பையன் பிறந்துச்சு, 2 பேரையும் ட்ரை பண்ண சொல்லுவேன். அப்போ யாருக்கு பொண்ணு பிறகுதோ அந்த வீட்டில் பொண்ணு, இந்த வீட்டில் பையன் மாற்றி கொடுப்பேன். பாங்க புரிஞ்சுது. என் பொண்ணு சன்னியா சேர்க்கிடுவேன், போதுமா? பாவி குதர்க்கமாக கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? செய்ய சொன்னேன், இப்போ தெரியுதா? எங்கள் அம்மாலாம் சொல்லும்போது ரசிச்சாங்க. நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டு என்ன நோக்கி அடிக்கிறீங்க பாருங்க. டிஸ்கஸ் பண்ணலன்னு வேற இதுவா? நான் சும்மா கேட்டேன். இப்படி ஆசைப்பட்டியே ஒரு நெகட்டிவா வந்தா என்ன பண்ணுவேன்? சொல்கிறேன், நெகட்டிவ் மட்டும் தான் என்ன திணிக்கிறது உங்கள் வேலை, உங்கள் பரம்பரை வேலை. அந்த சும்மா எடுத்து கூத்துட்டேன்னு வையோ. அவன் இப்படி தான், நான் ஏதாவது சொன்னேன் இந்த வீட்டில் உடனே வந்து அதோட கெட்டதாக எடுத்து சொல்லுவான். அதுதான் நீங்களும் பண்ணுறீங்க. அவன் போய் எனக்கு அவன் ஞாபகம் இருக்குன்னா அது உங்களால தான். கொன்றுவேன். பார்த்தீங்களா, இது கூட அவன் செய்வான், நீங்கள் சொல்கிறீங்க. வேண்டாம், உன்னை இது பண்ணுன்ட்டு என்ன சுத்தல விடாத. இது இல்லக்கும் அப்படிதான் இருக்கும். ஒருத்தவங்க ஆசையை சும்மா சும்மா நொண்டு வெறுப்பேற்றினா சரி ஓட்டத்துக்கும் பிச்சு போடுவேன். உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சுல, அப்போ பெற்றாதானே? மேன் ஷட் மேன், எங்களுக்கு தெரியும். தெரியும் சொன்னாலும் குதர்க்கமா டபுள் மீனிங்கா பேச வேண்டியதே அந்த பையன் வேலைப்பா. ஃபுல்லாக வச்சிருக்க நீ. அப்போ பயாலஜிக்கலான லிங்க் ஆகிடும்ல. அப்போ யாரோ ஒருத்தர் கூட சொல்லி காட்டுறதுக்கு இருக்காதுல்ல. அதுவும் அந்த லூஸ் அக்கா இருக்கே, அதுக்கும் ஒரு பதில் கொடுத்த மாதிரி இன்னொரு வகையா இருக்கும்ல. அதனால தோணுன ஒரு விஷயம்.
கவலைப்படாத. பெத்து இங்கே ஒன்று கொடுத்துட்டு நாம ஃப்ரீயாக சுற்றலாம்ண்ணே. உடனே கொடுத்துருவீங்க, இப்போ வேணாலும் கொடுப்பேன். எனக்கு எப்போ தொண்டு தள்ளி விட்டுருவேன். விட்டுருவீங்க. ஊரில் 4 பேர் இருக்காங்களா, அங்கே 2 கொடுத்துருவோம். அங்க 2 கொடுத்துருமா சாருக்கு எத்தனை பெத்துக்கிறதா உத்தேசம்? பற்றி யோசனை இல்லை, எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் யோசனை. அதெல்லாம் நீ யோசிச்சுக்கோ. நீ மட்டும் போதும். மொத்தம் போதும். போதும் போதும். பார்க்குறேன் எத்தனை இது சொல்றீங்க? லைஃப் ஃபுல்லாக சொல்லுவேன். உங்களுக்கு குழந்தைங்க மேலே ஆசை இல்லை? குழந்தைங்க யாருக்கு பிடிக்காது? அதெல்லாம் பிடிக்கும் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் பிடிச்சது ஒன்று, உனக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலும். பார்க்குறேன். அப்புறம் பொண்ணுக்கு இன்னும் பிறந்து அது பின்னாடி தெரிஞ்சிங்க அப்போ சொல்லிக்கோட்டை ஃபோன் காணுமே, இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. நீ கேட்கும்போது ரெக்கார்ட் பண்ணியே தரேன், வச்சுக்கோ. உங்களுக்கு பொண்ணு பிறந்தா போட்டு காட்டுவேன். தாராளமாக காட்டு. நான் கிட்டேயே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் எனக்கு மாதிரி தான் வேணும். பார்க்குறேன் இப்படி சொல்றவங்க தான் முதல்ல மாறுவாங்க. சும்மா உனக்கு ஏமா நம்பிக்கையில் மாறுவேன்ற. சரி மாறலன்னு நிரூபிச்சு காட்டுங்க. என்ன மைண்ட் வாய்ஸோ? வச்சுக்கோ. சரி நிரூபிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நலங்கு வைக்கணுமா? பந்தக்கால் நட்டு நலங்கு வைக்கணும். சரி பண்ணுங்க. பண்ணுங்களா? கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு. எனக்கும் கொஞ்சம் டைட் ஷெடியூல் தான். வீட்டில் வேலை, ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் பேக் பண்ணணும், அது ஒரு வேலை. ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்சம் வேலைங்க இருக்குது. நம்ம கிளினிக்லேயும் கொஞ்சம் சில விஷயம் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு. அங்கேயே கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் நிறைய வேலை தான். லாவண்யம் வரமாட்டா, பிரகத்தியும் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் வரமாட்டா. அப்புறம் லாவண்யா கூட யார் இருப்பா, அதனால அவளும் வரமாட்டா. பிரவீன் எப்பவுமே ஈவினிங் போல் தான் வருவான். ஸோ அங்கே இங்கேன்னு எனக்குமே கொஞ்சம் வேலை தான். நைட்டோட நைட் பார்க்குறேன்னு கோச்சிக்க மாட்டீங்களே? மாட்டேன்டா. ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தூங்கினா ஓகே. அதெல்லாம் தாராளமாக பண்ணுவேன். கூட ஆஃபீஸ்லேருந்து ஒரு 8 மணிக்கு தான் கிளம்பி வருவேன்னா. நான் தான் தனியாக வந்துடுறேன், நான் வந்துடும், பயப்படாதீங்க. காரில் வர்றது பிடிக்கல, பைக் யூஸ் பண்ண விடுங்களேன். இப்போ தான் யாரும் இல்லைல்ல. பயமா இருக்குமா? ஒரு ஆள் தண்டத்துக்கு காரில் வர்றது எனக்கு இன்னும் வேஸ்ட் மாதிரி தோணுது. காலையில் கையில் எங்க கூட வந்துருவா. அதுக்கப்புறம் நீ கிளம்பும்போது அவளை கூப்பிட்டு வந்துடு. நேரம் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் 2 பேரும் வந்துருவீங்கல்ல. பைக்கில் வரது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ்க்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மீட்டிங்லாம் போகும்போது பைக்கில் போனால் நல்லா இருக்காதுல்ல. பைக்கை விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோ. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வேறு எங்கன்னா போகிற மாதிரி திருப்பி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்க? அந்த யோசனை தான். சரி ஓகே, நான் ஒன்றும் சொல்லலாம். ரொம்ப இருக்கு. தூங்கலாமா? இன்னைக்கு ரொம்ப அலைச்சல், தூங்கலாம். ஒரு கிஃப்ட் கொடுத்து தான் தூங்கணும். அத்தையே இருக்கீங்கல்ல, கிஃப்ட் வேணும். மாட்டியா? ஒன்று 10 புடிங்கிடுவீங்க. மாட்டேன். ஒன்றுன்னா ஏன் ஒன்று புரியுதா? அதுவும் ஒன்று தான். கிடைக்கும் அப்பதான் தூங்க விடுவீங்க. போதும் உங்க ராகம். இப்படிதான் பண்ணல. கட்டாதீங்க. தூங்கலாம். பாய். நீங்களும் வரணும்னு தோணிருக்கேன். என்ன நீங்க பிஸியா இருப்பீங்க, நீங்க தானே சொன்னீங்க. பிஸியா இருக்கேன். சரி வந்துருக்கீங்கன்னு தெரியும். தான் தெரியுதுல்ல. ப்ரொமோஷன் தர மாட்டேன். ப்ளீஸ் லைட்லாம் இருக்க முடியல. இருப்பதான் லாவண்யா விட்டு நல்லங்க பட்டோம். வீட்டு வந்துடும். பிளான் எனக்கு தெரியும். துர்கா வீட்டுக்கு போகணும். விருப்பத்திரியா? துர்கா வீட்டில் தான் தங்கலன்னு சொல்லிட்டேன்ல. சொல்வேன். நான் அண்ணா கூட இருப்பேன், உங்களுக்கு தெரியும்ல. மாட்டேன். எனக்காக தான் அவங்க இவ்வளோ சீக்கிரம் வச்சிருக்காங்க, உனக்கு புரியுதா இல்லையா? 2 நாளுக்கு முன்னாடி அவங்க பந்தக்கால் நடணுன்ற அவசியம் இருக்கா? நம்ம என்னைக்கு பண்றோமோ அன்னைக்கு பண்ணலாம்ல. அப்போ நான் அவளை பார்க்க வரமாட்டா, கூட இருக்க மாட்டேன்றதுனால தானே வச்சிருக்கா. நாளைக்கு அங்கேருந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். கிளினிக் போகிறதுக்கு கூட உங்களை பார்த்துட்டு தான் போவேன், ஓகேவா? தானே சொல்கிறேன். நிஜமா டவுன்ல தான் வரணும். சரி ஒரு வாரம் என் கூட இருக்கணும். இங்கே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. வேலை எதாவது நோட்டி போட்டுருவேன். ஃபுல்லாக மீட்டிங் சொன்னீங்களே, அது கேட்டுக்கும், பேசிக்கும். வீடியோ சாட் அதை நான் பார்த்துக்கிறேன். அது உங்கள் இஷ்டம். இப்போ கிளம்புங்க. சாரி புரியல, எதுவும் வேண்டாம். சரி என் பட்டு என் புச்சி. லவ் யூ. பை. என்னடி பித்தனை மூடி வச்சுட்ட? அதுக்கு மூடி வச்சா வர மாட்டாங்களே, அதான் மதிதான ஆகணும். கதை வச்ச நாளைக்கு அவை இல்லாமலா ஒரு கில்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாங்க டக்குன்னு வந்துட்டும் போக முடியாது. அதுக்குதான் இப்போ ஃபுல்லா என் கூட இருந்தாலும் நைட் இருக்க என் கூட இருக்கா. அதெல்லாம் ஜாலி தானே. துர்கா தான் வயிற்று வசப்பட்டு இருக்கா. அவங்க அப்பா அனுப்பல, சில பேர் மாமியார் வந்து போயிட்டாங்க. இதுவும் ஜாலி தான். அம்மா சொந்தக்காரங்களும் இருக்குன்னு வச்சுக்கோ, நிலம் வைக்கிறதுக்கு. அதனால பொழுது போயிடும்.
அழகா இருக்கு. அது மூலங்களும் உங்களுக்கு என்னங்க அத்தை ஆயிட்டீங்கன்னு ரொம்ப திமிரா இருக்கீங்க. நீங்களும் தாங்க அத்தை. ஆமால நல்லா இருக்குல்ல அத்தை. நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபீல் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. டாக்டர் நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அப்ப பிரசவம் நம்ம தான் பார்க்க போறோம். ஒரே வெளியே வந்து அபிஷியலா பார்க்குற பிரசவம் இதானோ? நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டலல்ல, அப்போ கூட எந்த கிளினிக் கூட பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாருக்கும் பேச இந்த ஒரு பிரசவத்துக்கு பேசுறேன். எனக்கு இன்னும் 2 3 பிரசவத்துக்கு சொல்லணும்னா தோணியோட வந்தாங்க செக்கப்காக. ஆனா என்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா வேலை அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்றதுன்னு புரியல. அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணல. அஃபோர்டபுள் பண்ண முடியறவங்களுக்கு வேணா சஜஸ்ட் பண்ணலாம். அதுதான் பண்ணு. ஓகே ஓகே. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்கு. டக்குன்னு பாசிட்டிவ் வைப்ஸா வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நெகட்டிவ் வந்ததுல ஒரு பல வருஷமா கடவுளுக்கே போர் அடிச்சிருக்கோம். ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லதை கொடுப்போமேன்ட்டு அதான் உன்னை சுத்தி நல்லதா கொடுக்குறாரு. தெரியல, இருக்கலாம். எல்லாம் என் வீரா வந்ததுக்கு அப்புறம். வீராவா? கேக்குது. சரி, வீராத்தான் வந்ததுக்கு அப்புறம் போதுமா? ஒட்டாதீங்கயா. ஹோட்டல்ல உண்மையை சொன்னோம். ஒழுங்கா தனக்கு தூங்கி எழுதுறோம். தூங்கு. கதை பேசிதான் தூங்கணும். நாலு டெய்லி தூங்கிக்கிறோம். அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பல இருக்கும் ஃபேஸ்லாம். புரியுதா? இந்த பொடியே தனக்கு குளி. சார் மை லார்ட். உங்க மாமா குள் இதுதான் கலரா கிடக்குது. தான் கொடுக்கலாம். அப்படின்னா சரி. சரி, அப்படியே படுத்துக்கிட்டே பேசுவோமா? ஆமாப்பா, வாங்கப்பா. ஒரு பெண்டு கையில் வேலை செஞ்சு அவங்க கல்யாணம் பொண்ணுமா, அவங்களுக்கு என்ன தெரியும்? வா, கிட்ட பேசலாம். எல்லாங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம். அது நம்ம 3 பேர் மட்டும். இது பல மாசம் ஆகுது. ஆத்துக்கார் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் நடக்கவே இல்லையே. அதுக்காகவே ஜாலியா பேசுவோம். பேசலாம். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க போல இருக்கே. போதும், மூடோட்டா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆமா, நாங்கள் மூட விட்டு கொஞ்சம் சரி பண்ணிடுவீங்க. நீ பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கல? ஐயோ, அப்படி இல்ல. ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் இங்கே இருந்துடலாம்ல. அதானே, என்னையா மாத்த சொல்லி தருவாங்கம்மா என்ன? ஒரு நைட்டுக்கா இவ்வளவு கடுக்கடுன்னு? உங்களுக்கு ஒரு நைட்டாக சிம்பிளாக போச்சு. ரொம்ப பெரிய கண்ணு. சரி, வந்து படுத்துக்கோங்க. சமையல் இல்லாமல் யாரும் ஒன்று கூப்பிட்டாங்க கேட்கட்டாங்க. என்ன? ஒன்னோட ரொம்ப தள்ளி தான் உட்காரோம். மடியில உட்கார முடியாது, உட்காந்து நீங்க விட மாட்டீங்க. தெரியுது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு. அதெல்லாம் தெரியாம இருக்குமா? தெரியுதுல்ல. உங்களுக்கு மீட்டிங் இருக்கு, ஒழுங்கா கொஞ்சம் மீட்டிங்கை பாருங்க. சரிடுவேன். இப்பதான் சொன்னாங்க முக்கியமான மீட்டிங் பிரேக் விட்டுருக்கீங்களாமே. அட்டன் பண்ணுங்க, நான் போய் டியூட்டி பார்க்குறேன். என்ன அந்த காலத்துலாம் லீவ் போடணும்ப்பா. நாளைக்கு உங்களுக்கு தந்துடுவேன். இப்போ உனக்கு தெரியுது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு. அதெல்லாம் தெரியாம இருக்குமா? அப்புறம் என்ன? கல்யாணம்லாம் முடிட்டோம், அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு நல்லா தருவியே. அப்புறம் பிபி எல்லாம் வந்துடுவாங்க. 5ஆம் மாதம் வரை பண்ண போறீங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? கல்யாணம்னா வேற, இது நான் பண்ணலாமான்னு தெரியல. அப்பா விஷயம்ல சொன்ன விளையாட விரும்பல. பெரியவங்க யாரோ தொடங்கி வைக்கட்டோன்ட்டு. மேல் தானே, யாருக்கு ஹெல்ப் என்ன சொல்றது, யாரு சாப்பாடு போடுறதா இருந்தாலும் நம்ம சமைச்சு கொடுக்கறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணிடுறேன். ஆனா சடங்குல நான் செய்யல. கல்யாணம்னா அதுல எந்த பாதிப்பும் இருக்காது, நலங்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹல்தி அப்படி இப்படின்னு பண்றாங்களா, அதெல்லாம் ப்ராப்பராக பண்றாங்க, இஷ்டத்துக்கு தானே பண்றாங்க. அதெல்லாம் அது ஓகே. ஆனா அது சடங்கு விஷயம், இதில் நான் விளையாட மாட்டேன். வீட்டில் இருக்க பாப்பாக்காக பண்ற நல்ல விஷயம், அதனால எனக்கு பயம். அது கொடுத்துடுற சொல்லி கில்ட்டுக்குள்ள தள்ளாதீங்க. சாப்பாடு போடுவாங்கல்ல, அப்ப எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ நீ சாப்பாடு போடு. என்ன ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுனால அப்புறம் எனக்கும் ரூல்ஸ்லாம் இருக்காது. பண்ணுறேன். ஃப்ரெண்ட் அப்பா ஆனது வந்து நீங்க ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. அந்த ஃபீல் நல்லா இருக்கும் போல இருக்கே. மாமாவே நல்லா இருக்கே. இருக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வேணாம், கரெக்டாக நேரத்தில் வர மாட்டேன்னா அதெல்லாம் எப்பவுமே விவரம் தான். இல்லைன்னா ஏமாத்திடுவீங்க. அப்புறம் ஆமா ஆமா ஆமா, என்ன ஒரு பொய். அதெல்லாம் உண்மை. சரி, உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம். அப்புறம் விழுப்புரம் அம்மா வேண்டாமே. ஒரு 10 நிமிஷம் இங்கே ஒரு பெட்ஷீட்டுக்குள்ள ஆஃபீஸ். அப்புறம் எதுக்கு இதில் போட்டேன்? ஆஃபீஸ் சும்மா இருப்பீங்க. நீங்க தனியா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பெட்ஷீட் போய் கொண்டுக்கலாம். என்ன கேட்க? சரி, டென்ஷன் வேண்டாம். நல்லபடியாக மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க. மற்றதெல்லாம் வீட்டில் ஆமாம் ஆமாம், அப்படி மொத்தத்தெல்லாம் நிச்சயமா
நிஜமா பெஸ்ட்டு ஆமாம். போய் உங்கள் அன்னைக்கு இருக்க மாட்டியே நேற்றே இல்லைன்ட்டு. அதெல்லாம் இல்லை. அவங்கள பார்த்துக்க வேண்டியது அவங்க புருஷன் வேலை தான், புரியுதுல்ல? பகலில் மட்டும்தான் மற்றவங்களாம் பார்த்துப்போம், நைட்டு அவங்கள பார்த்துக்க வேண்டியது அவங்க புருஷன் வேலை. அவர் எங்களை பகலில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாங்கள் அவரை நைட்டில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். வேலை அவங்களுக்கு எங்கள் தேவை இருந்தால் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பகலில் அதே மாதிரி அவங்களுக்கு அவர் தேவை இருந்தால் மட்டும் அவர் டிஸ்டர்ப் பண்ணலாம். நல்ல ரூல்ஸ் தான். கிட்டல இந்த ரூல்ஸ் எல்லாம் 24/7 நான் தான், புரியுதுல்ல? அதெல்லாம் தெரியும், எங்களுக்கும் வேறு யாரும் வேண்டாம். வேண்டாம். வேண்டாம் இவளே இப்படி பேச ஆரம்பிச்சு பேசுவா, அப்புறம் எஸ்கேப் ஆயிடுவா. எனக்கு நம்பிக்கை இல்லை. போது பார்த்துக்கோங்க. பார்க்கலாம். விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. கிறுக்கி வச்சுப்பேன். வச்சுக்கோங்க. Do your duty. Bye. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்குல்ல. நான் ரெஸ்ட் எடுத்து கிளம்புறேன், நீங்கள் கிளம்புங்க. ஓ எனக்கு ரெஸ்டே வேண்டாம், பரவாயில்ல. இருந்துக்கோ. எனக்கு தவிர எல்லாம் வேணும். என்ன பட்டு வேணும்? என்ன இப்போ இதெல்லாம் பிடிக்கல. இப்படிலாம் பிடிக்கலன்னா அதெல்லாம் யாராலையும் எப்போவுமே இருக்க முடியாது. ரெடி சொல்கிறேன்ல. அப்புறம் என்ன கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுங்க, அப்புறம் 24/7 பார்த்துக்கலாம். சரி, ஷோர். ஷுவர். ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பாய். பாய். சின்ன எனர்ஜி வேண்டாம், சின்ன பீஸ் ஆர்டர்லாம் பிடிக்கணும்ல. அது நைட்டு யோசிச்சுக்கோங்க, அந்த எனர்ஜியே போதும். ஓ நினச்சிக்கோ. பரவாயில்ல. இப்போ ஓகே.